இந்த எஸ்.ஏ. ராஜ்குமார் எப்படி ஆரம்பித்தார் வாழ்க்கை? இசையில் ஆர்வம் எப்படி வந்தது? உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக இருந்த பாடகர்களோ இசையமைப்பாளர்களோ அவர்கள் பற்றி நீங்கள் சொன்னால் மக்கள் உலகம் முழுக்க ராஜ்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் உங்களுடைய மியூசிக் ட்ராவல் எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்றது நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்கணும். ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல பாடகர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். ரசிகர்களுக்கு மிக நெருக்கமான விஷயமாக இருப்பது மெலோடியஸ் மியூசிக் தான். கண்டிப்பாக, ஆல்வேஸ். ஏன்னா மக்களுடைய மனதோடு கண்டிப்பாக இருக்கக்கூடிய இசை உண்மை மெலோடியஸ் தான். ஆமாம் சார். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு உள்ள புகுந்து அதுக்குள்ள அவங்களுடைய காயங்கள், அவங்களுடைய கனவுகள், ஆமாம், அவங்களுடைய அபிலாஷைகள், ஆசைகள், இது எல்லாத்துக்கும் தீனி போடுறதாகவும் சப்போர்ட் பண்ணுறதாகவும் பயங்கர லிங்க்கு. அந்த லிங்க்கு மெயின் மெலடி தான் அந்த ஃபேக்டர். ஸோ இந்த மெலடி என்னுடைய அதாவது என்ன சொல்கிறது, ரத்தத்தில் ஊறினது தான் நான் சொல்லணும். ஏன்னா என் தகப்பனார் செல்வராஜ் அவர்கள் ஒரு சிறந்த மேடை கலைஞர். அவர் நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிறந்த மேடை பாடகர் அவர். நான் குழந்தையில் அதாவது விவரம் தெரிஞ்சு பார்த்தது எங்கள் அப்பா ஒரு சிங்கர். அவர் பாடுவார். அவர் எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, எம்எஸ்பி பாட்டு, தட்சிணாமூர்த்தி சார் பாட்டு, கேவிஎம் பாட்டு, இதுதான் பாடுவார். அவர் நான் அப்படி பாடிட்டு இருக்கிற ஒரு தகப்பனை தான் நான் பார்த்தேன். ரொம்ப கவர்ச்சியாக அழகான நல்லா ட்ரெஸ் பண்ணுவார், நல்லா ஸ்டைலாக இருப்பார். இன்றைக்கும் எனது வாழ்வுக்கும் எனது வளத்துக்கும் எனது இசைக்கும் ஒரு அடிநாதமாக இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் என்னுடைய தந்தை தான். அவர் இருக்கும் உலகத்தை இன்றைக்கும் நான் நினச்சி பார்க்குறேன். சமீபமாக தான் அவர் என்னை விட்டு மறைஞ்சார். ஸோ என் தகப்பன் தான் எனக்கு குரு. அவர்கிட்டருந்து தான் நான் இந்த சங்கீதத்தை கற்றுக்கிட்டேன். அவர் எனக்கு ஒரு வழங்கின பிச்சை தான் இந்த சங்கீதம் அப்படின்னு நான் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனது இசை பயணம் அப்படின்றது நான் ஒரு 6வது 7வது படிக்கிற வயசில். ஏன்னா ஸ்கூல் விட்டுட்டு கீழே வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கேன், பின்னாடி எங்கள் பெரிய வீடு, எங்கள் வீடு திருவல்லிக்கேணியில், பின்னாடி வீட்டில் அப்பா சாதகம் பண்ணிட்டு இருப்பார், ப்ராக்டிஸ் எந்நேரமும் ஒரு ஈவினிங்ஸ் டைமில். ஏன்னா அவருக்கு வியாபாரமும் சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் இருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் சாப்பிட்டுட்ட பிறகு ஒரு 4 to 6ன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும் அவருக்கு. ஏன்னா காலையிலனா கடைக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயம். அந்த ஃப்ரீ டைம் நம்ம அப்போ தான் ஸ்கூல் விட்டு வருவோம். அது பைய தூக்கி போட்டோன்னா பின்னாடி ஒரு பாட்டு கேட்டுருங்க, அன்பீவன்னு ஒன்று கேட்டுட்ருக்கோம். பொன்னிழில் பூத்தது புதுவானில், இப்படி ஏதாவது ஒன்று கேட்டுட்ருக்கோம். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு 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 அப்படியே வேவ் மாதிரி நமக்கு இது காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். பள்ளிக்கூடம் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு போனால் இந்த பாடல்கள், இந்த மெலடி, ஒரு நல்ல அட்மாஸ்பியர் போய் உட்காந்தோம்னா கொஞ்ச நாள் நான் அவர் முன்னால் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த தபலா எடுத்து வாசி, அந்த ஹார்மோனியம் எடுத்து வாசி சொல்ல ஆரம்பித்தார். அப்படியே சும்மா பிடிச்சி இது கரெக்ட், இது சுதி கரெக்டு, இது கரெக்ட் கார்டு, இது சார், இப்படி ஆரம்பிச்சது தான். சும்மா ஒரு பேக்கிங் மாதிரி அவர் நானே தேடி அவர் இதை தான் பாடுறாரு, அவர் இந்த சுருதியில் தான் பாடுறாரு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 5 கொடு, 2 கொடு, 1 கொடு, இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் கரெக்டாக 5 கொடுக்குறது, 1 கொடுக்குறது. ஸோ இப்படி ஆரம்பிச்சது கொஞ்சம் இப்படி தான் என்னுடைய அந்த 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 பிஞ்சு விரல்களுக்கு சங்கீதத்தை பழக்கி கொடுத்த எனது ஆசான் எனது தந்தை. ஸோ நான் வேறு எங்கேயும் போய் பெருசாக படித்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் நான் சாதிச்சுக்கல. அப்படியே அந்த மெலடிஸ் அப்படியே கேட்டு தான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சிது. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சது. கல்லூரி படிப்புன்னு போகும்போது குடும்ப சூழ்நிலையாக கல்லூரி படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அப்போவுமே ஸ்டேஜ் ஏறி மேடை பாடுங்க. அதாவது அப்பாவுக்கு பிடிக்காது உண்மையில். நீங்கள் பாடணுன்னா அவசியம் நல்லா படிக்கணும், எல்லா தகப்பன் மாதிரி டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய ஃபேண்டசி தகப்பன் தான் அவரும். தம் பிள்ளை பெருசாகிடணும். பட் அவர் நினச்ச மாதிரி அதை விட ரொம்ப பெருசான நான். கிரேட் சார். அவருடைய கனவு உலகத்தில் நான் நுழைந்து அவருடைய கனவை நிறைவேற்றியவன் நான். ஸோ மொத்தம் இந்த இன்ஸ்பிரேஷன் அவர்கிட்ட வந்தது. சின்ன வயசுலேயே ஸ்டேஜஸ் இதெல்லாம் நிறைய போய் பாடியிருக்கேன். என்ன ஒரு வித்தியாசமான விஷயம், நான் எழுத்தும் தமிழ் தாய் எனக்கு கொடுத்த வரம் எப்படின்னா, ரொம்ப சின்ன வயதிலிருந்தே அந்த இலக்கிய அறிவு, வார்த்தைகளை எப்படி
கோர்ப்பது, எப்படி புதுசாக அதை செய்கிறது, இந்த பாட்டுக்குள்ள இந்த பாட்டு என்ன மாதிரி செய்யறது, அதெல்லாம் வந்துடும். இப்போ அது ட்ரெண்டியாகவே வரும். எல்லாரும் என்னென்னா ஒரு 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 மரபாகவே யோசிப்பாங்க வார்த்தைகள். நம்ம எப்படின்னா நம்ம வர காலத்திலே புதுக்கவிதை தொடங்கிய காலம், புதுக்கவிதையின் ஆரம்ப காலம் அது கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் வந்து கவிஞர், நிறைய கவிஞர்கள், வைரமுத்து அவங்க இவங்க அந்த மாதிரி நிறைய, இப்போ மு மேத்தாவுடைய கவிஞர்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன் நான். புதுக்கவிதை தாத்தான்னு சொல்லுவாங்க அவர், மு மேத்தா, நியூ காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தவர். ஸோ இந்த மாதிரி நிறைய இலக்கிய படிப்பு, அந்த மாதிரியும் அப்படியே கொஞ்சம் தமிழ் மேலில் இருக்கிற ஈடுபாடும் அதிகமாச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. எந்த ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சாலும் உடனே ஒரு லிரிக் எழுதுறது, அதுக்கு உடனே டியூன் கம்போஸ் பண்ணிடுறது, இது மாதிரி இருக்குது. ஒரு வாத்தியாரை பார்த்த உடனே ஒரு டியூன் வந்துடும். ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு ஃபேமஸான ஆள் நான், எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஆள். கிரேட். என்ன எங்கே போனாலும் அங்கே பாட்டு இருக்கும், அங்கே கவிதை இருக்கும், அங்கே ஒரு ஒரு பஞ்ச் டைலாக்காவது இருக்கும். கிரேட். இந்த ஒரு விஷயத்தினால நான் ஒரு புகழ்பெற்ற சிறுவனாகவே நான் வளர்ந்தேன், வளர்க்கப்பட்டேன்.